பார்வையாளர்களே, இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்ஸ்டாகிராம பத்தி. இந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சைடு இருக்கு. ஒரு சைடு குட், இன்னொரு சைடு டார்க். லைக் இது அந்நிய நம்பி மாதிரி. நம்மலாம் எதுக்கு இன்ஸ்டாகிராம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? டைம் பாஸ் பண்ண, இல்ல ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ண, இல்ல எஜுகேஷனுக்கு, இல்லைன்னா நமக்குள்ள இருக்க ஒரு திறமைய வெளிக்காட்ட, அப்படியும் இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களோட சேட் பண்றதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த குட் சைட்ல வந்துடும். இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் சைடு இருக்கு. அந்த ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமான சில விஷயங்களை பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி பிடிக்காதவங்களோட போஸ்ட் கீழே போய் அசிங்கமா திட்டுறது, அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களை போய் பிராங்க் பண்றது, அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி அதுக்கும் மேல போயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மீம்ஸ் பார்த்திருப்போம். அந்த ஒரு மீம்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அதனாலேயே அந்த ஒரு பேஜை நம்ம ஃபாலோ கூட பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த ஒரு மீம் பாத்தீங்கன்னா நம்மளையே சொன்ன மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நினைச்சதை பாத்தீங்கன்னா அந்த மீம் சொல்லியிருப்போம். அதை பார்த்து நம்ம சிரிச்சிருப்போம், லைக் பண்ணியிருப்போம், ஏன் ஷேர் கூட பண்ணியிருப்போம். இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, இப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிற வீடியோ எடிட் கிரியேட் பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல உள்ள பெண்களுக்கு பாத்தீங்கன்னா செக்சுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் எல்லா கிரியேட் பேஜஸுமே இதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு சில கிரியேட் பேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்பதான் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இந்த தமிழ்நாட்டுல தான். இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு மேட்டரா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த பத்தி யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இங்க பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் நியூஸை பார்க்கும்போது ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஆனா அந்த லவ் பண்ற பொண்ணே அந்த பையன் பாத்தீங்கன்னா அவனால கொல்ல முடியுது. அந்த டைம்ல பாதிக்கப்பட்ட பெண் அவங்களா வெளியே அவங்களோட டீட்டெயில்ஸ் வெளியே தெரியும் போது இந்த சமூகம் அவங்கள எப்படி பார்க்கும்? அது மட்டும் இல்லாம அவனால நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. எப்பவும் போலவே இப்ப அவளுக்கு இன்னொரு சேலஞ்ச். இத சாதகமா வச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி விஷயத்த பாத்தீங்கன்னா தைரியமா பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்க்க எப்படி இருக்குன்னா, லவ் டுடே மூவி நம்ம பார்த்திருப்போம். அதுல ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஐடியில ஹராஸ்மெண்ட் வந்திருக்கும். உனக்கு இந்த அக்கவுண்ட்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வருதா? அசிங்கமா கமெண்ட் வருதுக்கா போஸ்ட் கீழ. ஆனா லாஸ்ட் வரைக்கும் அது யார் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்லயா? ஆமாண்டா. இந்த டைம்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? மிஞ்சு போனோம் அந்த ஒரு ஐடியை பிளாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அதனால அவனுக்கு அந்த ஒரு ஐடி மட்டும்தான் போகும். அவன் திரும்ப இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி இன்னொரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேச மாட்டான்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா அவன் திருந்தணும்னு அவன் நினைச்சா மட்டும்தான் முடியும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தணும். அவன் தலை நிமிரக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம அவனை அசிங்கப்படுத்தணும். அப்பந்தான் இந்த மாதிரி பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிற இந்த ஒரு டைம்ல கூட ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெண்ணுக்கு அபியூஸோ ஹராஸ்மெண்டோ யாராலேயோ நடந்துட்டு இருக்கலாம். மூலமா பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அபியூஸ் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அதை வெளியே சொல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரே ஒரு பெண் அவங்களுக்கு நடந்த அபியூஸை எக்ஸ்போஸ் பண்ணனாலதான் இதனால பாதிக்கப்பட்ட பல பெண்களோட ஆன்லைன் அபியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு பெண் அவங்களுக்கு நடந்த அநீதியை வெளியே சொன்னனாலதான் ஏஸ்தட்டிக் என்ற முகமூடிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த
அவங்களோட உண்மையான சுயரூபம் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி அபியூஸ் பாத்தீங்கன்னா இன்னும் இங்க நடந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இதனால பல பெண்கள் பாத்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இது நம்மளுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். இந்த ஈன பிறவிகளை என்ன பண்ணலான்னு உங்களோட கருத்தை கீழே பதிவிடுங்க.